ஆத்மாவை கூட்டிட்டு வராதவங்களுக்கு கை கொடுக்காதீங்க. நான் இப்படிதான் கை வச்சுக்கணும். உனக்கு எதுக்கு நான் கை கொடுக்கணும்? உன் கொரோனாவை நான் எடுக்கிறதுக்கா? என் ஆத்மாக்களை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் கை கொடுக்கணும். கூட யோசிக்க ஜெனரலா வந்து மேய்ப்பன் குட்டி போட முடியும், மேய்ப்பன் போட முடியாது. ஆனா ஆடு குட்டி போடலாம். சரியா? மேய்ப்பனுடைய வேலை என்னன்னா ஆடுகளுக்கு நல்ல வைக்கோலும் புண்ணாக்கும் விதமான நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்ல புல்லு தண்ணி எல்லாம் கொடுத்து எடுத்து அதை கொழுகுன்னு வளர்க்க வேண்டியதுதான் மேய்ப்பனுடைய வேலை. இதுதான் போய் ஆத்து மக்களாகிய குட்டிகளை போடணும். கொஞ்சம் விட்டா விசுவாசிகள் எல்லாம் கறிக்கடைக்கு கொண்டு போய் எடையை போட்டு காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க போல இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரவங்க. நல்லா கவனிங்க, சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நாம தேவனுடைய அன்பை ருசித்து நாம மன்னிக்கப்பட்டது போல இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பாரம். நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? இப்ப வீடியோ கிளிப்ல நீங்க பார்த்த மாதிரி இது இந்த ஒரு சில 2 பேர் மாத்திரம் இல்ல, ஒட்டு மொத்தமா இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகள் பூரா இந்த உபதேசத்தை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா ஆடு குட்டி போடணும், நாங்க மேய்ப்பன், நாங்க உங்களுக்கு வசனத்தை எல்லாம் கொடுப்போம், எல்லாம் சாப்பிட்டு நீங்க போய் என்ன செய்யுங்க, நீங்க ஆத்துமாக்களை இழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபதேசம். இது ஒரு கள்ளத்தனமான உபதேசம். இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒரு உபதேசம். அப்படின்னா நம்ம நேச்சுரலா இருக்குன்னா என்ன, எல்லாருமே ஆண்டவருடைய அன்பு அறிவிப்போம்ப்பா. நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ நம்ம இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பலர் என்ன செய்யறாங்கன்னா மக்களை ரொம்ப கடூரமான வார்த்தைகளால சொல்லி அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி, இந்த வருடத்துல நீ ஒரு 10 பேரை கூட்டி வரணும், ஒரு 20 பேரை கூட்டி வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. கடினமான வார்த்தைகளை சொல்றாங்க. இப்ப கூட இந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போறாங்கன்னு பாருங்க. பலர் இதெல்லாம் என்கிட்ட வந்து கதறி இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. அவங்க திருச்சபைக்கு வர்றதே சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் வர்றாங்க. கடவுளுடைய வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு வர்றாங்க. வந்து அவங்கள போட்டு இவ்வளவு கடுமையாவா நம்ம வைக்கணும்? நல்லா கவனிங்க, சாப்பாட்டை அன்பா ஊட்டி விடணும். சாப்பாட்டை போட்டு அள்ளி வாயில வச்சு அமுக்குனீங்கன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு துன்பப்படுத்துகிற ஒரு செயல். அதே மாதிரிதான் ஒருத்தவங்களை ஆண்டவரை பத்தி அறிவிக்கிற சுவிசேஷம் அறிவிக்க சொல்லணுங்கிறது உண்மைதான். அதுக்காண்டி அவங்களை இவ்வளவா கடுமையான விஷயங்களை சொல்லி நம்ம அழுத்துறது? இப்ப நீங்க கூட்டிட்டு வந்து என்ன செய்ய போறீங்க? ஆத்துமாக்களை ஏதோ ஆண்டவருடைய தேவராஜ்யத்துக்காக கொண்டு போக போறீங்க? அவங்கள வந்து எப்படியா தசமபாக உபதேசம் பண்ணி காணிக்க உபதேசம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கறக்கறதுக்கு தான் இங்க இருக்கிற எப்ப இந்த பெந்தகோஸ்தே சபைகள் வந்துச்சோ அப்பையிலிருந்து வசனத்தை கண்ணா பின்னான்னு ஏவும் தெரியல எஜட்டும் தெரியல போட்டு என்னென்னமோ பிச்சு கொதறி எடுத்துடுறாங்க வசனத்தை. கொஞ்சமாவது வசனத்தை தெளிவா வாசிங்க. நல்லா கவனிங்க, திருச்சபையை நம்ம வழி நடத்துறவங்களை மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுது. ஓகே, ரைட். ஆனா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே மேய்ப்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் பாஸ்டரா இருந்தாலும் சரி, போதகரா இருந்தாலும் சரி, அவரும் கூட ஆடுதான். சரிங்களா? இங்க விசுவாசி மட்டும்தான் ஆடு, பாஸ்டர் மட்டும் அவர் வந்து அவர் பாஸ்டரு நடத்துறவரு, அவர் சோபா செட்ல அப்படியே ஜெய்ஜாண்டிக்கு உட்காந்துக்குறாரு, விசுவாசிகள் மட்டும்தான் போய் ஆத்துமாக்களை அப்படியே பெத்து போட்டு வரணும். அப்படி நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வரலன்னா நீங்க மலட்டு ஆத்துமா, மலட்டு சபை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு கேவலமான உபதேசம். இந்த உபதேசத்தை தயவு செய்யாதீங்க. வேதாகமத்துல நம்மை ஆடு என்று குறிப்பிடுவதற்கு அந்த ஓமை எந்த கருத்துக்காக அந்த ஓமைகளை சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக ஆண்டவர் ஒரு ஓமையின் வழியாக நம்மோடு பேசுறாரு. அதுக்காண்டு ஒட்டு மொத்தமா சபையில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆடு கிடையாது. இப்ப சங்கீதம் 23 கூட வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அப்பன்னா அவர் என்ன ஆடு மேய்க்கிற மேய்ப்பனா? கிடையாது. அது ஒரு தவறான புரிதல் தான். இன்னைக்கு குச்சியோடு கூட ஆண்டவர் ஏதோ ஆடு மேய்க்கிற மாதிரி தோல்ல தூக்கி போட்டுட்டு வராங்க. அது ஒரு வர்ணனை, ஒரு ஓமை, அவ்வளவுதான். எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறானோ, எப்படி தண்ணீரண்டை கொண்டு போய் இந்த ஆடுகளுடைய தாகத்தை தீர்க்கிறானோ, எப்படி பாதுகாப்பாக எல்லா விலங்குகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டுல பாதுகாப்பா இருட்டுறதுக்குள்ள சேர்க்கிறானோ, அது மாதிரி கடவுள் இந்த உலகத்திலே தம்மை நேசிக்கிற அல்லது எல்லா மக்களையுமே அவர் வழிநடத்துகிறார், ஆசிர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூட அவர் உணவளிக்கிறார் என்பதை விளக்கப்படுத்துவதற்காக கடவுளை ஒரு மேய்ப்பராகவும் நம்மை ஒரு ஆடுகளாகவும் ஒரு உவமானமாக வேதம் பேசுதே ஒழிய நாம ஒன்றும் ஆடு கிடையாது.
நாம குட்டி போடணும் அப்படிங்கிற உபதேசத்தெல்லாம் பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படாத விஷயம். சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்கணும், அது வேற விஷயம். ஆனா குட்டி போடணும்னு சொல்லிட்டு குட்டி போட வைக்கிறக்காண்டி அவங்கள மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போறதுங்கிறது, இப்படி அவங்கள கடினமான வார்த்தைகளை சாடுவதுங்கிறது தவறான ஒரு விஷயம். இதே வேதாகமத்துல ஆண்டவர் மணவாளனாகவும் நம்மை மணவாட்டியாகவும் சித்தரிக்கிறது. எதுக்கு சித்தரிக்குது? எதுக்கு அந்த உவமை சொல்லப்படுது? ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி எப்படி போஷிக்கிறானோ கிறிஸ்துவும் நம்மை அப்படி போஷிக்கிறார், குறைவில்லாமல் நடத்துகிறார் அப்படிங்கிறத காண்பிக்கும்படி நாம தெரிஞ்சுக்கிட்ட சில உறவுகளை வச்சு கடவுள் பேசுறார். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற இஸ்ரவேல் மக்களை கூட அவங்க செய்யற அந்த தப்பிதத்தை வச்சு அவங்கள ஒரு ஊமை சொல்லினால் கடவுள் பேசுறாரு. இஸ்ரவேல் அடங்காத காட்டுக்கழுதையை போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஓமானமாக, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறனால அப்படி பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து திருப்பி போடாத அப்பம் அப்படிங்கிறார். ஒரு பக்கத்து வெந்து ஒரு பக்கத்து வேகாம இருக்கிறான் அப்படிங்கிறக்காண்டி ஆண்டவருடைய ஓமானமாக பல விஷயங்களை பேசுவார். அதுக்காண்டி இஸ்ரவேல் மக்கள்லாம் ரொட்டி துண்டுன்னு சொல்றதா? இஸ்ரவேல் மக்கள்லாம் கழுதை அப்படின்னு நம்ம சொல்றதா? இதெல்லாம் வந்து வேதத்தை சரியா புரியாம படிக்கிற அறவேக்காடாக இன்னைக்கு இருக்கிற நிறைய போதகர்களால் வந்த விளைவு. அவங்களால போதிச்சு விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? குருவை தொடரும் சிஷ்யனும் குருப்போல தானே மாறுவான். ஆனா நல்ல குருநாதர்கிட்ட நீங்க முதலாவது என்ன செய்யணும்? கத்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கத்துக்கங்க. நீங்க உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கும் போதே ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். வாசிச்சுட்டு ஓடாதீங்க, கதை சொல்லாதீங்க பிரசங்கத்துல, தயவு செய்து. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்ம மணவாட்டிங்கும் போது நம்மை தேவன் நிச்சயித்திருக்கிறார், நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் வேதாகமத்துல அப்படி ஒரு உறவை சுட்டிக்காட்டி எழுதப்பட்டிருக்குது. அதுக்காக அப்படியே லிட்டரா அவர் வந்து கணவன், நான் வந்து மனைவி அப்படின்னு. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்பிக்கிட்டு தான் மீசையெல்லாம் வலிச்சுக்கிட்டு நாங்க மணவாட்டி அப்படிங்கிறக்காண்டி மீசையெல்லாம் முழுக்கட்டின்னு வலிச்சுட்டுலாம் சுத்திட்டு அழிவாங்க. இதெல்லாம் அது வந்து முட்டாள்தனமான காரியங்கள். இதெல்லாம் வேதத்தை நல்லா தெளிவா வாசிங்க. பல ஓமானங்கள் மூலியமாக பல உறவுகளை வைத்து, சில விலங்குகளை வைத்து கூட நமக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. சில மரங்களை வைத்து கூட நம்ம ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து திராட்சை செடியாகவும் நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிற கொடியாகவும் இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன கொடியா? ஓமானமாக பேசுகிறார். நல்ல கனி கொடாத கொடிகள் எல்லாம் அறுத்து அக்கினியிலே போடுவார் அப்படிங்கிறதை ஒரு ஓமானமாக நமக்கு புரிய வைக்கும்படி நாம் பார்க்கிற சில விஷயங்களை வைத்து கடவுள் ஒரு சத்தியத்தை விளக்குகிறார் ஒழிய லிட்டரலா போய் நம்ம அப்படியே எடுத்துடக்கூடாது. அதனால நீங்க ஆடும் கிடையாது, பாசுமார்கள் மேய்ப்பனும் கிடையாது. அவங்கள வழிநடத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறதுக்காக ஓமானமாக வேதம் இப்படி கற்பிக்கிறதே ஒழிய, ஓமை சொல்லக்கூடிய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளணுமே ஒழிய லிட்டரலா போய் எடுத்துட்டு ஆடுனா குட்டி போட்டுத்தான் ஆகணும், குட்டி போடலைன்னா நீ வந்து மலடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துர் உபதேசம். குடும்பமா கூட்டிட்டு வாங்க. நான் என் சபையில போன வாரம் அறிவிச்சது என்ன வேண்டாம், சபைக்கு நீங்கள் அழைத்து வராத எவரையும் உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாண வீட்டுக்கு நீங்கள் அழைக்க கூடாது. இப்படி எந்த பாஸ்டரும் தயவு செய்து இனி மக்களுக்கு போதிச்சு மக்களை இப்படி கூட்டிட்டு வரலைன்னா உனக்கு கை கொடுக்க மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன், என் கல்யாணத்துக்கு உன்னை அழைக்க மாட்டேன், இப்படிலாம் பேசி பழகாதீங்க. ஜெய்ஜாண்டிக்க நாங்க உட்கார்ந்துருப்போம், நீங்க கொண்டு வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற உபதேசம் எங்க கண்டுபிடிச்சிங்க? அன்னைக்கு போதகர்களாக அப்போஸ்தலர்களாக இருந்த அவங்க தான் ஊர் ஊரா போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அவங்க மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க எல்லாம் போய் கொண்டு வாங்கடா அப்படின்னு எந்த அப்போஸ்தலனும் சொல்லல. சீசர்கள் சிதறி போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்களாம். அவங்க ஒரு இடத்துல அப்படியே ஜெய்ஜாண்டிக்க கையை வச்சுக்கிட்டு நீங்க தான் போய் விசுவாசிகள்லாம் போய் ஆளை கூட்டு வரணும், நாங்கெல்லாம் இப்படியே உட்காந்துருப்போம், வந்தவங்க கிட்ட நல்லா பால் கறந்து சாப்பிட்டுக்குருவோம், வந்தவங்க கிட்ட என்ன செய்வோம், குட்டி போட சொல்லி எங்க எல்லாம் பெருக்கிக்கிடுவோம், வந்தவங்க கிட்ட கொஞ்சம் தோலை கூட உரிச்சு நாங்க குளிருக்கு போத்திக்கிடுவோம், வந்தவங்களை கொஞ்சம் பேரை என்ன செய்வோம் கசாப்புகள்ல கொடுத்து நாங்க ஆடுனா அதானே, ஆடு பால் கறக்க மட்டுமா? நிறைய போஸ்டர்கள் வந்து பால் கறக்க நல்லா கத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் விட்டா நம்மளெல்லாம் வெட்டி கசாப்புக்கல்லாக்கி கறியாக்கி வித்துடுவாங்க போல. ஜாக்கிரதையா இருந்துங்க. ஒரு ஆடு நினைச்சு ஏமாந்துட்டு நிறைய பசு புல்லு மேயெல்லாம் விடுறாங்கன்னு சில வீடியோவெல்லாம் பார்த்தேன். கத்தர் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்லிட்டு புல்லு மேய விட்டுறாங்களாம், நீங்க எல்லாம் விசுவாசிகள்லாம் ஆடுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கோமாளி போதகர்கிட்ட இருந்து தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. வேதத்தை தெளிவோடு வாசிங்க. பல வேத வசனங்கள் ஓமானமாக ஒரு கருத்தை புரிய வைக்க சில விஷயங்கள் மூலியமாக நம்மோடு பேசும். இது சரியாக நீங்க புரிந்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க. கண்டிப்பா அந்த கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தெளிவையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடியதா இருக்கிறது. காட் பிளஸ் யூ.